குக்கர் சின்னம் கேட்டு போராடிய டிடிவி தினகரனுக்கு தேர்தல் ஆணையம் பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் சின்னத்தை பிரபலப்படுத்த அமமுகவினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே ஆர்கே நகரில் 20 ரூபாய் டோக்கனை போன்று பரிசு பெட்டியை வைத்து புது பார்முலாவை டிடிவி உருவாக்குவார் என அமைச்சர் ஜெயக்குமார் சொல்வது பதட்டத்தின் வெளிப்பாடா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 6 மாதங்களாக நீதிமன்றத்தில் குக்கர் சின்னத்திற்காக போரிட்டுக் கொண்டிருந்த தினகரனுக்கு பரிசு பெட்டியை பரிசளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். உடனே இணையதளங்களில் தொடங்கி சுவர் விளம்பரம் வரை சின்னத்தை பிரபலப்படுத்த தீவிரமாக களமிறங்கி இருக்கின்றனர் அமமுகவினர். கூட்டணி பேச்சுகள் கைகூடாமல் தனித்து போட்டியிட்டதை ஜெயலலிதாவின் பாணி என ஸ்கோர் செய்த தினகரன், அம்மா பரிசு பெட்டகன் திட்டத்தை மனதில் வைத்தே பரிசு பெட்டியை தேர்ந்தெடுத்தேன் என சின்னத்திலும் ஜெயலலிதா சென்டிமெண்டை சேர்த்து சிக்ஸர் அடிக்க முயல்கிறார். மற்றொரு புறம் தினகரனுக்கு குக்கர் கிடைத்த போது காயிலாங்கடைக்கு போகும் என்று கூறிய ஜெயக்குமார், பரிசு டப்பா வெறும் தகர டப்பா என்று அதே பாணியில் விமர்சித்திருக்கிறார். அதேபோல பொது சின்னம் கிடைத்து விட்டதாலேயே அமமுகவால் வெற்றி பெற முடியாது என்று ஓபிஎஸ் கூறுகிறார். இந்த இடத்தில் அதிமுக தலைவர்கள் தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று நினைப்பதால் அமமுகவை உதாசீனப்படுத்துகிறார்களா அல்லது அமமுகவினரை உதாசீனப்படுத்துவதன் மூலம் தாங்கள் பலமாக இருப்பதாக காட்டிக்கொள்ள முனைகிறார்களா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. ஆர்கே நகரில் 20 ரூபாய் பார்முலாவை போல பரிசு பெட்டியை வைத்து புது பார்முலாவை தினகரன் உருவாக்குவார் என்கிற ஜெயக்குமாரின் பதட்டமே அந்த ஆராய்ச்சிக்கு நம்மை தூண்டவும் செய்கிறது. இந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரத்தில் தனி சின்னத்தில் போட்டியிட்டாலும் விழுப்புரத்தில் உதயசூரியனில் களம் காண்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் இருக்கும் கட்சியே பிரபலமான வேட்பாளர்களுக்கு மட்டுமே புது சின்னம் என்கிற கணக்குடன் களம் இறங்குகிறது என்றால், புதிதாக தோன்றியிருக்கும் அமமுகவின் பிரபலமில்லாத வேட்பாளர்கள் தனி சின்னத்தில் நிற்பது அந்த கட்சிக்கு பலவீனமாக ஆகாதா என்கிற கேள்வி இயல்பிலேயே எழுகிறது. தமிழக மக்கள் மனதில் அரை நூற்றாண்டுகளாக பதிந்துவிட்ட சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு அதிமுகவும் திமுகவும் 10 நாட்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் போது தமிழக வாக்காளர்களிடம் பரிசு பெட்டியை சென்று சேர்ப்பிப்பாரா தினகரன்?